அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம் கண்களை மூடி. எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனே அப்பா, இந்த நாளிலும் சித்தத்தின்படியா இந்த இடத்தில் ஆண்டவரை தகுதி இல்லாத எங்களை ஆண்டவர் தகுதிப்படுத்தி உயர்த்தினதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. பேச போற பரிசுத்தத்தில் இருதயத்தில் பரிசுத்தம் எப்படி என்பது தலைப்பின்படியாய் தேவன் என்னோன் வாயோடு இருந்து நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு பரிசுத்தத்துல இருதயத்துல எப்படி பரிசுத்தமா இருக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆமென். இதுல என்ன சொல்லிக்குதுன்னா, நம்ம இருதயம் தான் மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அதை எப்படி அறியத்தக்கவன் யாருமே இல்லை. நம்ம இருதயத்துல நம்ம அந்த பாவத்தை செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் நம்ம இருதயத்துல அந்த பாவம் வந்துடும். ஏன்னா நம்ம பிறக்கிறப்பவே நம்ம பாவத்துல தான் கர்ப்பம் தரித்தோம். ஏன்னா சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 51:5, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஏன்னா நம்ம தாயின் கர்ப்பத்துல உருவாகும் போதே நம்ம தாய் எப்படின்னா உருவாகும் போதே பாவத்துல தான் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்றதுனால அப்பவே நமக்கு நம்ம இருதயத்துல பாவம் வந்துச்சு. அப்ப நம்ம இருதயத்துல பாவம் இருக்கிறதுனால அது நம்மளோடு கூட இருக்குது. அதை நம்ம எப்படி மேற்கொள்றதுன்னா, நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் என்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். இதுல நம்ம என்ன பண்ணணும், நம்ம இருதயத்தை எல்லா காவலோடும் நம்ம இருதயத்தை காத்து கொள்ளும் போது அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நம்ம இருதயத்தை எப்படி நம்ம பாதுகாத்து கொள்ளணும், எல்லா காவலோடும் நம்ம இருதயத்தை காத்து கொள்ளணும். ஏன்னா தாவீது சொல்றாரு, சங்கீதம் 119:36, என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். ஆமா, நம்ம இருதயம் எதெல்லாம் சாரக்கூடாதுன்னா, எந்த பொருள் ஆசைகள் மேலாம் நம்ம இருதயம் போய் சாரக்கூடாது. ஏன்னா ஒரு கடையில ஒரு பொருள் பார்த்தோன்னே, ஓ இந்த பொருள் நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா இது கிடைச்சா நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் மேலேயோ எதன் மேலேயோ என் ஆசை சாரக்கூடாது ஆண்டவரே. எதன் மேல சாரணும், நம்முடைய சாட்சிகள் மேல சாரணும். அவருடைய சாட்சிகள்னா அது மேல எப்படி சாருதுன்னா, எபிரேயர் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். ஆமென். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்குன்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அது மாதிரி முற்பிதாக்கள்லாம் அவங்கள எவ்வளோ சாட்சிகள் அவங்க பரிசுத்தமா வாழ்ந்து வந்தாங்க. அவ்வளோ பேர் நம்மளுக்கு முன்னாடி இருக்கும்போது அவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத பார்த்து நம்ம பாதையில வாழணும். அத்தனை சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்கும் போது நம்மை பாரமான யாவற்றையும் சுற்றி நெருக்கி நிற்கிற எல்லா பாவங்களையும் உதறி தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோம் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் ஓட்டத்துல நம்ம பொறுமையோடு ஓடக்கடவோம். அப்போ நம்ம அந்த சாட்சிகள் அத்தனை சூழ்ந்திருக்கும் போது நம்ம அந்த பொருளாசையின் மேல நம்ம ஆசையெல்லாம் சாராம அவருடைய சாட்சிகள் மேலே நம்ம இருதயம் சார்ந்து இருக்கணும். அப்படியேப்பட்ட பெரிய ராஜாவான தாவீது என்ன பண்றாருன்னா, பச்சைப்பாலை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஆசை வந்தது. பச்சைப்பாலத்துல பாவம் செஞ்சிட்ட பிறகு நாத்தான் தீர்க்கதரிசி அதை தாவீதுனுக்கு உணர்த்தும் போது, அப்போ தாவீது என்ன பண்றாரு, அதை திருந்துகிறார். உடனே தாவீது என்ன பண்றாரு, அந்த வார்த்தை வந்த உடனே திருந்துனவரா சங்கீதம் 51:10, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமா, அப்போ தாவீது என்ன பண்றாரு, அங்க பாவ மன்னிப்பு, அங்க நம்ம பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு தாவீது தன் இருதயத்துல உணர்ந்து என்ன சொல்றாருன்னா, சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி, எப்போ தற்காலிகமான ஆவி இல்ல, நிலைவரமான ஆவிய என் உள்ளத்துல புதுப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல அவரு பச்சைப்பாலத்துல பாவம் செஞ்சாலும் தான் பாவத்தை உணர்ந்தவரா அந்த இடத்துல அவர் மன்னிப்பு கேட்கறதுனால ஆண்டவர் அவர் என்ன பண்றாருன்னா, அப்போஸ்தலர் 13:22, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று ஆண்டவரே தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. ஏன்னா அவர் பாவம் செஞ்சாருதான், பாவம் செஞ்சாலும் அவருடைய பாவத்தை அவர் மன்னிப்பு கேட்டு என் இருதயத்துல நிலைவரமான ஆவியை தாங்க, சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒப்பு கொடுத்து தன்னை அர்ப்பணித்ததுனால ஆண்டவரே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. அதே போல மத்தேயு 22:37,
இயேசு அவனை நோக்கி, அது இல்லக்கா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் பிரதான கற்பனைகளை சொல்றப்பவே, அப்போ உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயம், ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா இருதயம், முழு இருதயத்தோட நான் தேவனாகிய கர்த்தரிடத்துல அன்பு கூறு. இப்போ நம்ம எப்படி ஆண்டவர் நம்ம ஆராதிக்கும் போதோ, இப்போ ஜெபம் பண்ணும் போதோ எப்படி நம்ம பண்ணணும்னா, நம்ம முழு இருதயத்தோட நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதான கற்பனையில சொல்றப்ப ஃபர்ஸ்ட் ஆண்டவர் முழு இருதயத்தை தான் சொல்றாரு. ஏன்னா நம்ம இருதயத்தை நம்ம மனுஷங்க பாக்குறப்போ நம்ம முகத்தை பார்த்து நம்ம சந்தோஷமாகறோமா துக்கமாகறோமான்னு பார்த்து கண்டுபிடிச்சிடும். ஆனா நம்ம இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் ஆண்டவர். 1 சாமுவேல் 16:7 சொல்றது போல, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கார். ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறதுபடியால் நம்ம இருதயத்தை நம்ம எப்போதும் எப்படி வச்சுக்கணும்னா பரிசுத்தம் உள்ளதா வச்சுக்கணும். அதுல எந்த தீட்டும் படாதபடிக்கு நம்ம காத்து கொள்ளணும். சங்கீதம் 66:18 என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். நம்ம இருதயத்துல நம்ம அக்கரமான சிந்தைகள் தீமையான சிந்தைகள் எல்லாம் வச்சிருந்தோம்னா ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடுறப்போ ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்க மாட்டாரு. மாறுபாட இருதயம் உள்ளவர்களா இருந்தாலும் மாறுபாடான இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று நீதிமொழிகள் 17:20 சொல்லியிருக்குது. இந்த மாறுபாடான இருதயம் உள்ளவர்களா நம்ம இருக்கக்கூடாது. சுத்த இருதயம் உள்ளவர்களா நம்ம இருக்கணும். அதே போல ஒரு ராஜா ஒருத்தர் யாருன்னா சாலமோன் ராஜா. அவரும் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பெரிய ராஜா. அவர் பெரிய எருசலேமை கட்டினவர். அதே போல அவருடைய ஞானத்துல அவரை போற யாருமே கிடையாது பைபிள்ல. அந்த மாதிரி ஞானத்துல சிறந்து விளங்கின ராஜாவே அந்த பெண்களை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணுவாருன்னா மழங்கி அந்த இடத்துல பெண்களை பார்த்தோன்னே விழுந்துருவாரு. அப்போ அவரு 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாய் கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. ஆமா, தாவீது எப்படி உத்தமமா இருந்தாரோ அது போல சாலமோன் உத்தமமா இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த அவர் இளம் வயதுல இருக்கிறப்போ அந்த பெண்கள் பேச்செல்லாம் கேட்டு அவங்க இருதயம் அவங்க மேல சாஞ்சதுனால ஆண்டவரை அவர் ஒரு அளவுக்கு வச்சிருந்தாரு. ஆனா அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவருக்கு வயசான பிறகு அந்த பெண்கள் என்ன பண்றாங்கன்னா அந்நிய தேவர்கள் மேல நீங்க சாயணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இருதயத்தை என்ன பண்றாங்கன்னா அந்நிய தேவர்கள் மேல சாய வைக்கிறாங்க. அதனால சாலமோன் என்ன பண்றாருன்னா அந்த பெண்கள்னால அந்த இடத்துல விழுந்து போறாரு. ஒரு சாலமோன் போல இருக்காம நம்ம தாவீதை போல இருக்கணும். ஏன்னா சங்கீதம் 73:1 சொல்றது போல சுத்த இருதயம் உள்ளவராக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இப்போ நம்ம சுத்த இருதயம் உள்ளவரா இருக்கும்போது தேவன் இப்போ நம்மோடு கூட பேசினே இருப்பாரு. தானியேல் 1:8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆமா, தானியேல் என்ன பண்ணுவாருன்னா இருதயத்துல ஒரு இந்த மாதிரி தீர்மானம் பண்ணிப்பாரு. இந்த மாதிரி திராட்சை ரசம் பானம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு அவர் இருதயத்துல தீர்மானம் பண்ணதுனால அதை தானியேலால நிறைவேற்ற முடிஞ்சது. நம்மளும் என்ன பண்ணணும்னா நம்ம இருதயத்துல தீர்மானம் பண்ணுவோம், ஆனா அதை செயல்படுத்த முடியாது. ஆனாலும் நம்ம தேவனுடைய கிருபையால அவருடைய உதவினால அதை நம்மளால பண்ண முடியும். ஆதியாகமம் 8:21 மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கியே அது பொல்லாததா இருக்கிறது. நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம நினைவுகள் எல்லாமே எப்படிதான் இருக்குன்னா பொல்லாதவைகளா தான் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம அவருடைய பாதத்துல நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா கர்த்தர் நம்மளை வழிநடத்துவார். நம்ம எல்லா இருதயத்தின் பாவங்களையும் தேவன் எடுத்து போடுவார். பரிசுத்தமாய் வாழ்ந்து வென்ற ஒரு தாவீதை போலவோ நம்ம இருக்கணும். ஒரு தானியேல் போல நம்ம இருதயத்துல தீர்மானம் பண்ணி நம்ம தீர்மானம் பண்றத அதை நம்ம ஜெயிக்கவும் முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். பாவ சாபங்கள் ஓடி மறைந்திடும், புதிய இதயமே துதிகள் பாடிடும். பாவ சாபங்கள் ஓடி மறைந்திடும், புதிய இதயமே துதிகள் பாடிடும். கிருபை பெரிதல்லவோ ஏசையா, கிருபை பெரிதல்லவோ, உமது கிருபையில் அடிமை நின்றிட வேண்டும், உமது கிருபையில் அடிமை நின்றிட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாய்ப்பை கொடுத்த 2 ஐயாக்கும் 2 பாஷமாக்கும் நன்றி செலுத்துகிறேன். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் கிருபைக்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, இந்த நல்ல வேலையிலையும் ஆண்டவரே இயேசப்பா உமது அடியேனுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காய் நன்றி. ஆண்டவரே இயேசப்பா, பேசுகிறது நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரே பேசுகிறாருன்னு சொன்னீங்களே இயேசப்பா. நீங்கள் என்னோடு ஆண்டவரே என் வாயோடு நின்று நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. பேசுகிற வார்த்தை எனக்கும் ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இயேசப்பா பிரயோஜனமாக இருக்க நீர் உதவி செய்யும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். அல்லேலூயா. கண்ணானது தான் சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. நம்ம கண்ணு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். நம்ம கண்ணினால தான் நம்ம எல்லா பாவத்தையும் பண்ணுறோம். நம்ம கண்ணு சரியாக இருந்துச்சுன்னா நம்ம இருதயம் நம்ம சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். இப்போ நம்ம கண்ணுனால தான் எல்லா ஆசையும் வைக்கிறோம். இதே கண்ணு இல்லாதவங்களுக்கு எது கொடுத்தாலும் அவங்க ஏற்றுப்பாங்க. இப்போ நம்ம எதனா ஒன்று கேட்டோன்னா இது எனக்கு பிடிக்கல, இது நல்லா இல்லை அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆனால் இதே குருடர்கள் அவங்களுக்கு எது கொடுத்தாலும் எதுவாக இருந்தாலும் ஏற்றுப்பாங்க. அதுபோல தான் நாமளும் உண்மையாக இருக்கணும், கண்ணில் கூட உண்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த கண்ணினால் விழுந்தவங்களும் இந்த கண்ணின் பாவத்தை மேற்கொண்டவங்களையும் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக ஏவாளை பற்றி பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏவாளானவங்க ஃபஸ்ட்டு அந்த பழத்தை பார்க்குறாங்க. அந்த பழத்தை பார்த்தோன்னே அது அவங்க பார்வைக்கு இன்பமாக இருக்கிறது. அப்போது நம்ம இந்த கண்ணு தான் எல்லா பாவத்தையும் நம்மளுக்கு தூண்டுது. இந்த கண்ணு இன்பமாக இருக்கிறதுனால தான் அவங்க புசித்து சாப்பிட்றாங்க. உடனே 7ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்கள இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்லிட்டு. நம்மளுடைய சரீரத்துக்கே முக்கியமானதாக எது இருக்குன்னா கண்ணு தான் இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு கண்ணை திறக்கிறாரு. இந்த கண்ணு திறந்த உடனே இந்த பாவத்தை இவங்க செஞ்ச உடனே 23ஆவது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்த பெரிய பாக்கியத்தையே அவங்க இழந்துட்டாங்க. அவங்க இந்த பாவத்தை செஞ்சதுனால இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்படுறாங்க. இரண்டாவதாக நம்ம சிம்சோனை பற்றி பார்க்குறோம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. அங்கே சிம்சோன் திம்னாத்துக்கு போகிறாரு. திம்னாத்தில் போயிட்டு அங்கே பெலிஸ்தன் ஒரு குமாரத்தியை பார்க்குறாரு. அதே 3ஆவது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவள் என் கண்ணுக்கு பிரியமாக இருந்தாள் அப்படின்ட்டு சொல்லிட்டு. இந்த சிம்சோனை போல் யாருமே பலவான்களாக இல்லை இந்த பைபிளில். ஆனால் அவரே இந்த கண்ணினால் விழுந்து போகிறாரு. இந்த கண்ணினால் விழுந்தோம் பரிசுத்த ஆவியானவர் நியாயாதிபதிகள் 15:14 சொல்லுது, அவர் கட்டப்பட்டோம் கண்மலையில் கொண்டு போயிட்டோம். அவர் மேலே கர்த்தருடைய ஆவி பலமாக இறங்குனதுனால ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேர் கொன்று போட்டார். இப்போது பாவம் செஞ்ச பிறகும் மறுபடியும் ஒரு 16ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேசியை கண்டு அவனிடத்தில் போன உடனே அவளுடைய பலன் எல்லாமே அற்று போயிற்று. 21ஆவது வசனத்தில் வாசிக்கலாம். 16:21. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். இப்போ சிம்சோனை பார்க்குறோம். அவனுக்கு முதலாவது பிடிச்சி அவன் ஃபஸ்ட்டு எதில் விழுந்தானா கண்ணினால தான் விழுந்தான். அவனுக்கு அதே கண்ணில் 2த்தையும் பிடுங்கி போட்டு அவனை மாவரைக்க வைக்கிறாங்க. அவனை போல பெலவான் இந்த பைபிள்லே இல்லை, ஆனால் அவனே மாவரைச்சி கொண்டு இருக்கிறான். அதுபோல் நம்ம சிம்சோனை போல் நம்ம கண்ணினால் விழாதபடிக்கு நம்மளுடைய பலனை எல்லாம் அற்று போகாதபடி நம்ம கண்ணினால் விழக்கூடாது. இந்த கண்ணை மேற்கொண்டவங்களை பற்றி வாசிக்கலாம். யோசேப்பு ஆதியாகமம் 39:7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சாய்னி என்றாள். போத்திபாருடைய மனைவி சொல்கிறாங்க ஒரு யோசேப்போட,
யோசேப்பின் மேலே ஃபஸ்ட்டு கண்ணை தான் போடுறாங்க. அப்போ யோசேப்பு சொல்கிறார் 9ஆம் வசனத்தில், நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி அப்படின்ட்டு யோசேப்பு சொல்கிறாரு. அப்போ மறுபடியும் போத்திபார் வந்து போத்திபாருடைய மனைவி வந்து நித்தம் யோசேப்போட இப்படி பேசி கொண்டே இருந்தாங்க. நித்தம் யோசேப்பின் மேலே கண் போட்டு கொண்டே இருந்தாங்க. ஆனால் யோசேப்பு வந்து இந்த தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுறதுனால 21வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேலே கிருபையை வைத்தார். இப்போ இந்த பாவத்துக்கு விலகி ஓடும்போது கர்த்தர் நம்ம மேலே ஒரு கிருபையை வைக்கிறாரு. யோசேப்பின் மேலே ஒரு கிருபையை வச்சாரு. அவன் பாவத்துக்கு விலகி ஓடுனதால ஆதியாகமம் 41:43 சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரியாக்கினார். அவன் இந்த பாவத்திலேருந்து விலகி ஓடுறதுனால யோசேப்பை வந்து அந்த எகிப்து தேசம் முழுமைக்குமே அதிகாரியாக்குறாங்க. அதுபோல் நம்ம யோசேப்பை போல பாவத்தை விட்டு விலகி ஓடணும். பாவத்தை விட்டு விலகி ஓடினா அவர் நம்மளுக்கு கிருபையை தருவார், நம்மளை உயர்த்தி வைப்பார். தாவீதும் பாவம் செஞ்சார். தாவீது பாவம் செஞ்சோம் தேவனுக்கு இடத்துல மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறாரு. 2 சாமுவேல் 11:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒரு பச்சை பாலை கண்டு அவர் ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாய் இருந்தாள். தாவீது வந்து பச்சைபாலை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் கண்ணுக்கு அழகாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அவர் விழுந்து போனார். அந்த பாவத்தை செஞ்சோம் நாத்தான் தீர்க்கதரிசி ஏசப்பா மூலம் சொன்ன பிறகும் அவர் உடனே தன்னுடைய பாவத்தை வந்து மன்னிப்பு கேட்குறாரு. சங்கீதம் 51:2 சொல்லப்பட்டிருக்கிறது, என் அக்கிரமம் நீங்கள் எனக்கு முற்றிலும் கழுவி என் பாவம் மற என்னை சுத்திகரிங்க ஏசப்பா அப்படின்ட்டு தன்னை ஒப்பு கொடுத்து கேட்டார். அதனால் அவன் பாவம் கழுவி ஏசப்பா வந்து அவனை மீண்டும் என் இருதயத்துக்கு நீ தான் ஏற்றவன் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு தாவீது வந்து இருந்தார். நம்மளுடைய கண்ணு வந்து நம்மளுடைய இருதயத்தை பூரிப்பாக்கும். நம்ம கண்ணில் நம்ம விழுந்து போகாதபடி நம்ம வந்து அந்த பாவத்துக்கு விலகி ஓடணும். நீதிமொழிகள் 4:25 சொல்லப்படுகிறது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்கள் வந்து எப்பவுமே நேராய் நோக்க கடவணும். நம்மளுடைய கண் இமைகள் கூட நமக்கு முன்ன செவ்வையாக பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறாரு. இப்போ குதிரைக்கு எப்படி கடவாளம் போட்டிருக்கிறாங்களோ அதனுடைய இலக்கை நோக்கி அது போகணுன்றது போல நம்மளும் நம்மளுடைய இலக்கை நோக்கி போகணுன்றதுக்காக நம்மளுடைய கண்ணை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். ஆமென். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிஞ்சு போட்டுரு. நீ 2 கண்ணுடனா நீ நரகத்துக்கு போகிறத பார்க்கலாம், நீ ஒற்றை கண்ணனா நீ ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறதே நல்லது அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ நம்ம இந்த கண்ணுனால பாவம் செஞ்சு நம்ம 2 கண்ணையும் இழக்கிறத விட நம்ம பாவம் செய்யாமல் இந்த 2 கண்ணையும் பாதுகாக்கிறது நம்மளுக்கு நல்லமா இருக்கும். நம்ம கண்ணை பாதுகாத்து கொண்டா நம்ம பரலோகத்தில் போயிட்டு ஏசப்பாவை பார்க்க முடியும். செல்லும் இடமெல்லாம் என் கண்ணின் பார்வைகள் உமது சமூகத்திலே பிரியமாகட்டும். செல்லும் இடமெல்லாம் என் கண்ணின் பார்வைகள் உமது சமூகத்திலே பிரியமாகட்டும். ராஜா ராஜா இன்னேசு ராஜா என்னை நீர் ஆண்டு கொண்டீர். ராஜா ராஜா இன்னேசு ராஜா என்னை நீர் ஆண்டு கொண்டீர். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. இந்த கண்ணின் பார்வையில் ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் விழாத படிக்க ஆண்டவரே எங்களுடைய சரீரங்களையும் என் கண்ணையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. தகப்பனே, எங்களுடைய கண்கள் உமக்கு முன்பாக நேராய் நோக்க கடவுட்டேன் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படியா எங்களை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசு மூலம் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஏசப்பா உம்மை நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. உம்முடைய வார்த்தை பேச எனக்கு கிருபை தந்திரே, அதுக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் தாமே என் அடியேனை மறைத்து ஏசப்பா என்ன பேச விரும்பிடும் நீங்கள் பேசுங்க ஏசப்பா. ஏசு நாம் பிதாவே, ஆமென். நம்ம வந்து சிந்தை பற்றி பார்க்க போகிறோம். சிந்தையில் எப்படி நம்ம பரிசுத்தமாக இருக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையும் ஜீவனும் சமாதானம். நம்முடைய சிந்தை எப்படி இருக்குன்னா, மாம்சமான சிந்தைனா உலக ஆசைகள், பாவ சிந்தையெல்லாம் அது மாம்சமான சிந்தை வந்து குறிக்கிறது. ஆவியின் சிந்தை என்பது தேவனுடைய வழியில் வந்து நடப்பது தான் ஆவியின் சிந்தை வந்து சொல்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19, 20, 21. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 வசனத்தில் சொல்லியிருக்கோம், அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவங்க 2 பேருக்கும் இவங்க தான் கணவன் மணின்ட்டு நிச்சயத்தை பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவள் கர்ப்பவதியானா. அப்போ யோசேப்பு வந்து ஒரு நீதிமானாக இருந்தான். ஆனால் அவன் வந்து யோசேப்பு வந்து யோசிக்கிறான், இவளை வந்து நம்ம ரகசியமாக தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு வந்து யோசேப்பு யோசிக்கிறான். அப்போ வந்து இவன் யோசித்து கொண்டு அவனுடைய சிந்தை எப்படி இருக்குன்னா, அப்போ அவன் சிந்தையில் யோசித்து கொண்டு இருக்கும்போது அப்போ கர்த்தருடைய தூதன் வந்து அவனுக்கு காணப்படுறாரு. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அப்ப அந்த தூதன் சொல்றாரு, அவளிடத்தில் உற்பத்தியானது, நீ பயப்படாத, அவளிடத்தில் உற்பத்தி ஆகிறது பரிசுத்த ஆவியினால் வந்து உண்டானது அப்படின்னு வந்து சொல்றாரு. அங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லுனா 19ஆம் வசனத்துல சொல்லுனா, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அங்க வந்து ஒரு மாம்சரிகமா சிந்தை வந்து குறிக்கிறது. இங்க அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்க கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே. அவரிடத்தில் உற்பத்தியாருக்கு பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவனுடைய சிந்தை இப்ப எப்படி இருக்குன்னா, ஆவியின் சிந்தையா இருக்குது. ஏன்னா கர்த்தர் சொன்னவனே அவன் கீழ்ப்பணிந்து அவனுடைய மனைவியை ஏற்றுக்கொண்டாளாம். அதனால மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். 15. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ஏசப்பா வந்து கேட்குறாரு, சீஷர்கிட்ட கேட்குறாரு, ஜனங்கள் வந்து என்னை யார் என்று சொல்கிறார் கேட்குறாரு. அப்போ வந்து அவங்க சீஷர்கள் சிலர் வந்து யோவான் ஸ்நானம் சொல்கிறாங்க, சிலர் வந்து எலியான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏசப்பா வந்து சீஷர்கள்கிட்ட கேட்குறாரு. அப்போ வந்து சீஷர்கள் கேட்க சொல்லும். அப்போ சீமோன் பேதுரு வந்து சொல்கிறாங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே போல் 16ஆம் அதிகாரம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21.
அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அவன் ஏசப்பா வந்து அங்கே சீஷர்களுக்கு கட்டளையிறாரு, நான் வந்து இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் வந்து சொல்லாதீங்கன்னு கட்டளையிடுறாரு. அப்போ வந்து அப்போது அவங்க பேதுரு வந்து ஏசப்பா வந்து தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவித்ததில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடராய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்ற வேலையாய் சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்ற வேலையாய் சிந்திக்கிறாயே என்றான். அவனை அப்படியே மத்தேயு 16:14 பார்த்தா அவன் வந்து ஆவிக்குரிய சிந்தையாய் சிந்தித்து பேசுறான். ஆனா அந்த மத்தேயு 16:22 அவன் மத்தேயு 16:22 சொல்றான், அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவன் இப்போ ஏசப்பா கிட்ட சொல்ல ஏசப்பா வந்து சொல்றாரு, அப்பால இப்போ சாத்தானே, நீ மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை தான் நீ சிந்திக்கிற. மனுஷன் எப்படி மாம்சத்துக்கு ஏற்ற சிந்தை தான் வந்து அவன் வந்து சிந்திக்கிறான். அந்த இடத்துல இங்க 2 விதமான நம்ம பார்த்தோம். முதலாவது வந்து ஃபஸ்ட்டு மாம்சத்தில் இருந்தவர் வந்து ஆவிக்குரிய சிந்தையை மாற்றினவரை பார்த்தோம். செகண்ட் வந்து ஆவிக்குரிய சிந்தையாக இருந்தவர் மாம்ச சிந்தையாக மாற்றினவரை பார்த்தோம். இப்போ வந்து ஒரு குட்டி ஸ்டோரி தான், அது பைபிள் வசனத்தில் இல்லை. 2 ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க. அவங்க பேர் வந்து ஒருத்தன் பேர் வந்து அருண், ஒருத்தன் பேர் வந்து சந்தோஷ். அவங்க 2 பேரும் வந்து கர்த்தருடைய பிள்ளைங்க தான். ஆனால் அருண் வந்து எப்படி இருந்தான்னா, எப்படி உலக ஆசைகள், பணத்து மேலே அண்ட் செல்வத்து மேலே வந்து ரொம்ப ஆசையாக இருந்தான். அவன் வந்து கர்த்தரை மறந்துட்டான். அவன் கர்த்தரையே மறந்துட்டான். கர்த்தரை ஆராதிக்க மறந்துட்டான். வேதத்தை வாசிக்க மறந்துட்டான். ஆனால் சந்தோஷ் எப்படி இருந்தான்னா, அவனுடைய வாழ்க்கை வந்து ஒரு எப்படி சொல்லுது, அவனுடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்துச்சு, நிம்மதி இருந்துச்சு, ஒரு அமைதி இருந்துச்சு. ஆனால் அந்த அருணுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை. அப்போ வந்து அருண் வந்து சந்தோஷக்கிட்ட கேட்குறான், எப்படிடா உன் வாழ்க்கை மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஒரு நிம்மதியாக இருக்குன்னு கேட்க சொல்ல அவன் சிரிக்கிறான். ஏன்னா நான் தினமும் ஜெபிப்பேன்டா அப்படின்னு வந்து அவன், நான் தினமும் வந்து ஜெபிப்பேன், நான் வேதத்தை வாசிப்பேன், என்னுடைய சிந்தை வந்து கர்த்தருக்கு விருப்பமாக இருக்கணும் அப்படின்னு நான் ஜெபிப்பேனா தினமும் உண்டு. அப்போ வந்து அவன் சொல்ல அப்போ அருணும் வந்து மாறிட்டான். அவனுடைய சிந்தை வந்து மாறி கர்த்தருடைய வழியில் வந்து நடக்க ஆரம்பித்தான். நம்மளும் வந்து ஆவிக்குரிய சிந்தையாய் சிந்திக்கணும். மாம்சத்துக்குரிய சிந்தையாக நம்ம சிந்திக்காமல் ஆவிக்குரிய சிந்தையாக நம்ம சிந்திக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஏன்னா மாம்சத்துக்குரிய சிந்தைகள் நம்ம சிந்திக்கும் போதும் அந்த உலக ஆசைகள் நம்ம உள்ளத்தில் வரும்போது அது வந்து மரணத்துக்கு செல்கிற வழியாக இருக்குது. அதேவோட மாம்ச சிந்தை நம்ம சிந்திக்கும் போதோ அப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு அது வந்து ஒரு நிம்மதியோ, ஒரு சந்தோஷத்தையோ, ஒரு சமாதானமோ வந்து தருகிறது.